அலங்காநல்லூருக்கு மதுரைக்கு வந்தது காரணமே நாங்கள்லாம் இந்த ஊரை சேர்ந்தவங்க, மதுரைக்காரங்க நாங்கள். அதனால் உணர்வு ரீதியாக நம்ம அலங்காநல்லூருக்கு போய் இந்த போராட்டத்தில் பங்கு பெறணும்னு தான் வந்திருக்கோம். நேற்று வந்தோம், இன்றைக்கி வந்திருக்கோம். இப்போ நாங்கள் அதிகாலையிலே கிளம்பி ஒரு 4:30 மணிக்கெலாம் கிளம்பி வந்தோம். இப்போ பொதுமக்களோட எதிர்ப்பு எப்படி தெரிவிக்கிறாங்கன்னா, வர்ற வழிகள் எல்லாமே லாரியில் குறுக்க போட்டு, டிராக்டரில் குறுக்க போட்டு கல்லை வச்சு அடைச்சிட்டாங்க. அதாவது மக்களை மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க. காவல்துறையவோ இல்லை உயர் அதிகாரிகளையோ யாருமே இவங்க அனுமதிக்கிறதா இன்றைக்கி இல்லை. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக இன்றைக்கி நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்த விட மாட்டோம், அதில் உறுதியாக இருக்காங்க. இயக்குனர் பிரபாகரன் சொன்ன மாதிரி எப்படின்னா, இது அரசுக்கு வேணால் இன்றைக்கி ஒரு அவசர சட்டம் நிறைவேற்றி உடனடியாக நடத்தி இந்த போராட்டத்தை வலுவழுக்க செய்யலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் அந்த மனநிலையில் இல்லை. அவங்க தீர்க்கமாக இருக்காங்க. எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா, ஒரு நீதிபதியை போலவும் ஒரு வக்கீலை போலவும் சட்டம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க எல்லாருமே. ஏன்னா அதுக்கான அறிவுரை நிறையா வருது, அவங்களுக்கு தெரிஞ்சே பேசுகிறாங்க. அப்படி தான் சொல்லணும். எப்படின்னா, அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க கரெக்டாக. நிரந்தர தீர்வு எங்களுக்கு வரணும், தற்காலிக தீர்வு எங்களுக்கு தேவை கிடையாது, தற்காலிக சட்டம் தேவை கிடையாது. அதே போல் இந்த காட்சிப்பட்டியல் காலமாட்டம் நீக்கியிருக்காங்களோ அதை இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூ தெளிவாக இருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயுமே. அதே மாதிரி இங்கே இப்போ நாங்கள் காலைல பார்த்தோம், நான் இவரெல்லாம் வந்தோம், பிரபாகரன்லாம். இங்கே உள்ள மக்கள், ஊர் மக்கள் மனநிலையும் அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக நடத்த விட மாட்டோம், எப்படி சொல்ல முதல்வரே உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு தான் அவங்களோட மனநிலை.